அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் கடந்த சில நாட்களாகவே ஒரு சில வார்த்தைகளை, கொச்சைத்தனமான அவதூறுகளை கேட்டவாறுதான் இருந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன வார்த்தை அப்படின்னா, முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், தீவிரவாதத்தை தூண்டக்கூடியவர்கள், தீவிரவாத செயல்கள் என்று நம் மீது சாட்டப்படுகின்ற அவதூறுகளை நாம் கேட்டவாறுதான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இஸ்லாம் தீவிரவாதத்தை தூண்டக்கூடியதா, இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் சம்பந்தம் உள்ளதா என்று நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இஸ்லாம் என்பது ஒரு அமைதியான மார்க்கம். இஸ்லாம் என்றால் ஒரு தனிப்பட்ட நபரின் மீது உள்ள பெயரோ அல்லது தனிப்பட்ட சாராருக்கான பெயரோ அல்ல. இஸ்லாம் என்ற பேருக்கான சொல்லுக்கான அர்த்தமே அமைதி, சலாம் என்றுதான் பொருள். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய பெயரிலேயே அமைதியை கொண்டுள்ள இஸ்லாம் எப்படி தீவிரவாதத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலிலும் கூட நாம் விழிப்படையாமல், நம்மில் பலரும் இன்று இதை பற்றியெல்லாம் கவனம் கொள்ளாமல் அசக்தியாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் கண்டிப்பாக இன்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு பயமுறுத்தக்கூடிய வகையில் அண்டை வீட்டார் உங்களை கண்டு பயப்படுகிறார்கள் என்றால் நீங்கள் ஒரு உண்மை முஸ்லிமாக இருக்க முடியாது என்பதாக 3 முறை கூறியிருக்கிறார்கள். நீங்கள் முஸ்லிம் அல்ல, முஸ்லிம் அல்ல, முக்மின் அல்ல என்பதாக நபி அவர்கள் 3 முறை இதை அழுத்தி கூறியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு, எதற்காக கூறியிருக்கிறார்கள்? நம்முடைய அண்டை வீட்டாருக்கு கூட நம் மீது பயம் வந்துவிடக் கூடாது, நம்மானவர்களுக்கு எந்தவித கஷ்டமும் வந்துவிடக் கூடாது, எந்த விஷயத்திலும் அவர்கள் நம்மோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபி அவர்கள் இந்த அளவிற்கு அதை அழுத்தி கூறியிருக்கிறார்கள். அதே அளவிற்கு அல்லாஹு தஆலா திருமறையாம் குர்ஆனில் கூறியிருக்கிறான், சூரத்துல் மாயிதாவில் கூறியிருக்கிறான், மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கதல நாஸ் ஜமீஆ. எவர் ஒருவர் காரணமில்லாமல், நியாயமில்லாமல் ஒரு உயிரை இந்த உலகத்தில் கொள்கிறாரோ அவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொண்டவர் போலாவார் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையாம் குர்ஆன்ல கூறியிருக்கிறான். ஒரு மனிதர் இந்த உலகத்தில் கொண்டாலே அது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொன்ற பாவத்தை உங்களுக்கு கொண்டு சேரும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். என்றால் தீவிரவாதத்தை எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருக்கிறது என்பதை நாம் சற்று நினைவு கூற வேண்டும். அதை தொடர்ந்து அந்த ஆயத்தில் அழகாக வருகிறது, எவர் ஒருவர் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ அவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போல ஆவார் என்பதாக அழகாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தில் நமக்கு கூறியிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது தீவிரவாதத்தை இப்படி தடுத்திருக்கக்கூடிய, ஒரு கொலை செய்வதையே தடுத்திருக்கக்கூடிய மார்க்கம் எப்படி தீவிரவாத செயல்களை உண்டாகும், தீவிரவாத செயல்களை அங்கீகரிக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எந்த சூழலிலும் எந்த காரணத்திற்காகவும் இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாத செயலை தூண்டவும் செய்யாது, அங்கீகரிக்கவும் செய்யாது என்பதை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை தவறுதலாக ஒரு போரில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணை கொலை செய்து விடுகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒரு பெண்ணை கொலை செய்யவோ அல்லது இந்த கொலையை நான் செய்யவோ அவர்கள் வலியுறுத்தவில்லை, சொல்லவில்லை. அதனால் தெரியாமல் இந்த தவறு நடந்து விட்டது, இந்த தவறை என் மீதும் நீ சாட்டி விடாதே, இந்த தவறில் நீ விலக்கிவிடு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள் என்பதை நாம் சற்று நினைவு கூற வேண்டும். எதற்காக நபி அவர்கள் இப்படி துஆ கேட்டார்கள் என்றால், ஒரு தவறுதலாக நடந்த ஒரு குற்றம், இது தவறுதலாக நடந்த விஷயத்திற்கே நபி அவர்கள் யா அல்லாஹ் இதிலிருந்து என்னை விலக்கிவிடு என்று கேட்டிருக்கிறார்கள் என்றால் நாம் தெரிந்தே செய்தால் அதற்கான பாவம் என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே முஸ்லிம்களாகிய யாரும், உண்மை முஸ்லிம்களாகிய உண்மை முஃமினாகிய யாவரும் தீவிரவாதத்தை தூண்ட மாட்டார்கள், ஒரு கொலை கூட செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே,
ஒருமுறை போர் கைதியாக மாட்டிய ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குடும்பத்தார்கிட்ட போர் கைதியா மாட்டிடுறாங்க. மறுநாள் தூக்கிட மரண தண்டனை அவங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதற்கு முதல் நாள் சவரம் செய்வதற்காக அந்த குடும்பத்தார்கிட்ட ஒரு கூர்மையான கத்தியோ பிளேடோ கேட்கிறாங்க. அப்ப கூர்மையான அந்த கத்தியோ அல்லது பிளேடையோ வாங்கிட்டு சவரம் செய்வதற்கு தயாராக ஆகக்கூடிய அந்த நேரத்துல தன்னை கைதியாக வைத்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தாரின் வீட்டில் உள்ள ஒரு சிறு குழந்தை ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மடியில அமருது. வந்து பாசமா உட்காருது. அவங்களும் நம்மள அந்த இடத்துல இருந்தோம்னா என்ன செஞ்சிருப்போம் அப்படி செஞ்சு பார்க்கணும். ஏன்னா நம்மளை கைதியாக வைத்திருக்கக்கூடிய, நாளைக்கு நம்மளுக்கு மரண தண்டனை கொடுக்க இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு குழந்தை நம்ம கையில மாட்டுது அப்படின்னா நம்ம அதை வச்சே பிளாக்மெயில் பண்ணி எப்படியா இங்கிருந்து தப்பிச்சு விடணும் என்றுதான் நம்ம சிந்தனை போகுமே தவிர வேற எந்த சிந்தனையும் நம்மகிட்ட இருக்காது. ஆனால் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் குழந்தையிடம் பாசமாக அன்பாக பழகி அந்த தாயாரிடமே அனுப்பி வச்சிடறாங்க. ஆனா இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இந்த பெண்மணிக்கு பயமா இருக்கு. பார்த்துட்டு அவங்க ஒரு பெண்மணி, ஆகா அந்த கைதிட்ட வேற கைத்தி இருக்கே, ஆயுதம் இருக்கே, இந்த நேரம் பார்த்து நம்ம குழந்தை மாட்டிக்கிச்சே அப்படின்னு பயந்துக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு இது பெரிய ஷாக்காவே இருக்கு. அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாசமா அனுப்பிச்சு வச்சுறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சிருது. இது புகாரில பதியப்பட்ட ஒரு ஹதீஸ், புகாரில பதியப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பார்த்த ஒரு அற்புதமான அழகான பண்பு கொண்ட கைதி இவரை தவிர வேறு யாரும் இல்லை, இவரை போல நான் வேறு யாரும் பார்த்ததில்லை என்பதாக அழகாக இந்த பெண்மணி கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த நிகழ்வின் மூலம் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக நமக்கு கூறி இருக்கிறார்கள், அழகாக சொல்லி இருக்கிறார்கள், நான் கொண்டுள்ள இந்த இஸ்லாமிய மார்க்கம், நான் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பொழுதும் தீவிரவாதத்தை தூண்டாது, அல்லது நாம் மரண நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலும் என்னால் ஒரு குடும்பத்தால் எனக்கு மரணம் வர இருக்கிறது என்றாலும் அந்த நேரத்திலும் கூட அந்த குடும்பத்தாருக்கு என்னால் எந்தவித தீங்கும் வந்துவிடக் கூடாது, என்னால் எந்தவித நஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்றதைதான் என்னுடைய மார்க்கம் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்பதை அந்த நேரத்திலும் அந்த குடும்பத்தாருக்கு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிய வைத்தார்கள் என்பதை நாம் சற்று நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் அழகான நிகழ்வுகளை கொண்டுள்ள இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து யாரும் ஒருவரும் கூட தீவிரவாதத்தை தூண்ட மாட்டார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக அனைவருக்கும் உறக்க சொல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முஸ்லிமாக இருந்தாலும் சரி அல்லது தொப்புள்குடி உறவுகளாக இருந்தாலும் சரி, அன்பார்ந்தவர்களே, இவர்கள் தூண்டக்கூடிய மதவாத செயல்களால் நம்முடைய ஒற்றுமை என்றும் பிரிவினைக்கு வந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஒற்றுமை என்றும் இன்னும் பலமாகத்தான் ஆக வேண்டுமே தவிர இவர்களை தூண்டுதலுக்கு நாம் மயங்கிவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, என்பதில் நாம் சரியாக வலுவாக இருக்க வேண்டும் என்று இனிமேலும் வரக்கூடிய காலத்தில் இவர்கள் எப்படியெல்லாம் தூண்டினாலும் அந்த தூண்டுதலுக்கெல்லாம் நாம் ஆளாக கூடாது. நாமும் கூறுகிறோம், இந்த தீவிரவாத தாக்குதலை யார் செய்தார்களோ அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும், அதற்கு தேவையான கூலி அவர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறியவனாக, என்று வேண்டுகோள் வைத்தவனாக உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.